Daily. Taste the Daily. என்ஆர் காங்கிரஸ், பாஜக தனித்தனியாக ஆலோசனையானது மேற்கொண்டு வருகின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா, விவரங்கள். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதலமைச்சர் இடையே உச்சகட்ட மோதலானது தற்போது நிலவி வருகிறது. இதன் காரணமாக முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த 3 நாட்களாகவே சட்டமன்றத்திற்கு செல்வதை தவிர்த்து வருகிறார். இது சம்பந்தமாக தன்னுடைய என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுடன் கடந்த 2 நாட்களாக தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டார். அதன் பிறகு நேற்று சபாநாயகரை சந்தித்து கோரிக்கை மனுவானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது சிறப்பு சட்டமன்றத்தை கூட்ட வேண்டும், சிறப்பு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை வைத்திருந்த நிலையில தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி தன்னுடைய கோபத்தை தணிக்காமல் இருப்பதன் காரணமாக சமரச பேச்சுவார்த்தையில் பாஜக தற்போது ஈடுபட்டு வருகிறது. அதற்காக பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரிக்கு வருகை தந்திருக்கிறார். அவர் வருகை தந்தவர் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே இருக்கக்கூடிய அக்காடு ஹோட்டலில் தன்னுடைய பாஜக தலைவர்கள், அமைச்சர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் தற்போது ஆலோசனையானது ஈடுபட்டு வருகிறார். அதே சமயத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையிலான அவருடைய வீட்டில் முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், துணை சபாநாயகர்கள் ஆகியோர் தற்போது ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. 2 தரப்பிலும் தற்போது மாறி மாறி இந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருகிறது. தன்னுடைய இலாக்காவில் இருக்கக்கூடிய ஒரு இயக்குனர் பதவியை தன்னுடைய அதிகாரம் இல்லாமல் துணைநிலை ஆளுநர் நேரடியாக நியமனம் செய்ததுதான் இதற்கு ஒட்டுமொத்த மோதல் காரணமாக இருந்து வருகிறது. கடந்த 4 வருடங்களாக முதலமைச்சர் ரங்கசாமி பல்வேறு தரப்பு பாஜக அழுத்தம் கொடுத்திருந்தால் கூட அதனை பொருட்படுத்தாமல் தன்னுடைய ஆட்சி காலத்தை முடிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுக்கோப்போடு அவர் தன்னுடைய பயணத்தை தொடர்ந்திருந்தார். ஆனால் தற்போது உச்சக்கட்டத்தை எட்டிருக்கக்கூடிய இந்த சுகாதாரத்துறை இயக்குனர் பதவியானது தற்போது இரு கட்சிகளிடையே மோதல் போக்கை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனை சரி செய்யும் விதமாக பாஜக மேலிடம் தற்போது இறங்கி வந்திருக்கிறது. இப்போ தற்போது தனியார் ஹோட்டலில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டம் முடிந்த பிறகு நேரடியாக முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து சமாதான பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தகவலும் வெளியாகிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டிற்கு வருகை தர இருக்கிறார்கள். அதற்கு முன்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், துணை சபாநாயகர் ஆகியோர் தற்போது ஆலோசனை நடைபெற்று வருகிறது. அவர்கள் வரும்போது என்ன மாதிரியான கோரிக்கை வைக்க வேண்டும், அடுத்த கட்ட நகர்வுகள் எவ்வாறு இருக்க வேண்டும், அடுத்த கட்ட அரசில் துணைநிலை ஆளுநருடைய குறுக்கீடு இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் அவர்கள் வைக்க இருப்பதாகவும் தெரிகிறது. அதே போன்று மக்கள் நலத்திட்டங்கள் மற்றும் அடுத்த கட்ட வளர்ச்சிகள், புதுச்சேரி வளர்ச்சிகள் குறித்து நாங்கள் எடுக்கும் முடிவுக்கு துணைநிலை ஆளுநர் தடையாக இருக்கக்கூடாது என்ற பல்வேறு கோரிக்கைகள் வருகின்ற மேலிட பொறுப்பாளரிடம் வைப்பதற்கான முயற்சிகளும் தற்போது முதலமைச்சர் தலைமையில் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி அரசியல் 2 ஆளும் கூட்டணி அரசுக்குள்ள இருக்கக்கூடிய 2 கட்சிகள், அது கூட்டணி கட்சிகளிடையே தற்போது மோதல் போக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த மோதல் போக்கு புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இவர்கள் பாஜக தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த பிறகுதான் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி எடுக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. Taste the Daily.